Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமேசிங் கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் ஹோம் க்ளீன் டிப்ஸ்லாம் நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை நம்ம முதல்ல சேமியா குறித்து தான் பார்க்க போகிறோம். அதாவது சேமியாவோ இல்லை ரவையோ நம்ம வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். இது பாருங்கள், இப்போ தான் நான் கடாயில் கொட்டியிருக்கேன். ஸோ கரண்டியில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒட்டுறது தெரியும் உங்களுக்கே. ஸோ அப்போ இந்த கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது. இதே போல் நீங்கள் ரவையும் கொட்டி நீங்கள் இது போல் ஒரு கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே கரண்டியில் ஒட்டும். ஸோ இதில் இருக்க அந்த ஈரப்பதம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்க்கலாம். கவனித்து பாருங்கள். அந்த கண்டெய்னர் சுற்றியுமே அந்த ரவை ஒட்டியிருக்கா போல் இருக்கும். அது அப்படியே பூச்சாக உருவாகி பூச்சி குண்டுகள் போல் ரவையில் சேமியாலாம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது போல் வாங்கின உடனே நம்ம இது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை கலர் மாறாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அது போல் நமக்கு பூச்சி குண்டுகளும் வராது, வண்டு பிடிக்காது, ஈஸியாக பொருட்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா எடுக்கும்போது ஒரு சேமியா கூட நமக்கு அந்த கரண்டியில் ஒட்டவே இல்லை. ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதே போல் இதை நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஏன்னா எப்போவுமே நம்ம சேமியா வச்சோ இல்லை ரவை வச்சோ பாயாசம் செய்யும்போதோ இல்லை உப்புமா செய்யும்போது நம்ம வறுத்துட்டு தான் செய்வோம். அப்போ அந்த டைம் நமக்கு காலையில் டைமில் சேவ் ஆகும். ஏன்னா காலையில் எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாக அவசரமாக செய்வோம். நம்ம அந்த டைமில் இதை வறுக்கிறதும் நமக்கு ஒரு டைம் எக்ஸ்ட்ரா தான். ஸோ இது போல் நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணிட்டோமோ டேரெக்டாக எடுத்து அப்படியே நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம், இல்லை பாயாசம் செஞ்சுக்கலாம். எல்லாமே செஞ்சு ஈஸியாக நம்ம சமையலை முடிச்சிடலாம். இது பாருங்கள், நான் இப்போ ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா பட்டர் குறித்து தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் ஒரு கிச்சன் டிப்ஸில் லோட் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதனால் திரும்ப அது நான் எடுக்கலான்னு தோணுச்சு. இது நான் பாருங்கள், வாங்கின உடனே அது ரூம் டெம்பரேச்சர் நமக்கு இருக்கும். ஏன்னா கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து திரும்ப ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் இலகி இருக்கும். அந்த டைமில் இது போல் நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி பட்டரில் வர அந்த பட்டர் ஷீட்டையே நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் அடியில் போட்டு இந்த க்யூப்ஸ்லாம் அதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுன்னா இது போல் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக மெஷர் பண்ணுறதுக்கோ ஈஸியாக நீங்கள் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரீஸ் பண்ணும்போது அதை எடுத்து நம்ம கட் பண்ணி திரும்ப அதே பீஸை தான் உள்ளே வைப்போம். அது கெட்டு போகிறதும் சான்ஸ் இருக்குது. இது பாருங்கள், நான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பட்டர் பிஸ்கெட்ஸ் வீடியோ லோட் பண்ணேன். அதுக்கு எடுத்த வீடியோ தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இது போல் நீங்கள் ரெசிபி செய்யும்போது வீட்டில் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணும்போது நீங்கள் எடுக்கிறதுக்கும் அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த க்யூப்ஸை கட் பண்ணி வச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3ல் பார்த்திங்கன்னா உடன் ஸ்பூன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி உடன் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது ஏன் யூஸ் பண்ண நம்ம ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸில் பார்த்துருக்கோம். அதாவது நம்ம பாத்திரங்கள் வந்து ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கிறதுக்கு இந்த உடன் ஸ்பூன்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் நம்ம ஸ்பூன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது இது போல் பிளாக்காக ஒரு ஸ்டெயின் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு பாத்திரம் யூஸ் பண்ண லிக்விட் தான் நான் ஊற்றிருக்கேன். அது மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணி ஒரு க்ரீன் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து அது மேலே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஒரு லெமனோட தோல் தான். இதை வச்சு நான் நல்லா தேய்ச்சிக்கிறேன். அதில் நமக்கு கொஞ்சமாக லைட்டாக ஜூஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது நல்ல அந்த ஸ்டெயின்லாம் நமக்கு ரிமூவ் ஆகி வரும். முதல்ல பார்த்திங்கன்னா இது ஒரு 1/2 பகுதி கிட்ட அந்த பிளாக் ஸ்டெயின் இருந்தது. இப்போ இது நல்லா தேய்ச்சி எடுத்த பிறகு நல்லா க்ளீன் ஆச்சு. இது நம்ம ட்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகியிருக்குன்னு. இது போல் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் கழுவி அப்படியே நம்ம தொடச்சி எடுத்து வச்சிடலாம். ரேராக யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ்னால் கழுவி தொடச்ச பிறகு லைட்டாக ஆயில் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் இதில் தடவி அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நல்ல மெயின்டைன் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 4ல் பார்த்திங்கன்னா நெய் எப்படி நம்ம க்ளீனாக எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். நமக்கு எப்போவுமே நெய் தீர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலில் அப்படி ஸ்டிக் ஆகியிருக்கும், அதை ஒட்டி இருக்கும், க்ளீனாக எடுக்க முடியாது. இதை எப்படி க்ளீனாக எடுக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
இன்றைக்கி நான் செய்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஸ்வீட் பனானா சப்பாத்தி தான். இது நான் ஆல்ரெடி 1.5 இயர் பேக் இதை லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ. இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் இதை எங்கள் சேனல் விசிட் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது மேலே நான் உடன் ஸ்பூன் வச்சு அது மேலே இந்த நெய் பாட்டில் அப்படியே கவுத்து வைக்கிறேன். நெய் பாருங்கள் அப்படியே உருகி வருது. ஸோ இது போல் நம்ம செய்யும்போது ஒரு ட்ராப் நெய் கூட வீணாகாமல் க்ளீனாக நம்ம பாட்டிலேருந்து எடுத்துடலாம். இதை நீங்கள் ஸ்டீல் ஸ்பூன் மேலே வைக்கக்கூடாது, ஸ்டீல் கரண்டி மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஹீட் பட்டு அந்த பாட்டில் பிளாஸ்டிக்ன்ற தொட்டு அதுவும் நமக்கு உருக ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் உடன் ஸ்பூன் மேலே தான் நீங்கள் இது போல் கவுத்து வைக்கணும். இப்போ நான் எப்போவுமே நெய் ஓப்பன் பண்ணும்போது பாதி பாட்டில் தான் ஓப்பன் பண்ணுவேன். அதாவது நெய் கட்டியாக இருக்கும்போது அப்போ நமக்கு மெஷர் பண்ண எடுக்கும்போது ஸ்பூன்ஸில் எடுக்கும்போது கரெக்டாக நம்ம எடுக்கலாம் மெஷர்மெண்ட்டு. ரொம்ப ஓவராக எடுத்து கீழெல்லாம் சிந்தாமல் இருக்கிறதுக்காக நான் இப்படி ஓப்பன் பண்ணுவேன். இது ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸில் நான் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இந்த பேப்பரையும் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ண பிறகு திரும்ப நான் அது மேலே கவுத்து வைக்கிறேன். அப்போ க்ளீனாக நமக்கு ஒரு ட்ராப் நெய் கூட பாட்டில் இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்ம நெய் வீணாகாமல் செய்கிறதுக்கு இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பதில் நம்ம ஃப்ளேம் பக்கத்தில் ஸ்டவ் பக்கத்தில் நம்ம வச்சோம்னா பாட்டிலும் சேர்ந்து நமக்கு உருகும். அதனால் இது செய்கிறது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 5 பார்த்திங்கன்னா இதுவும் மழைக்காலங்களுக்கு தேவையான ஒரு டிப் தான். அதாவது இது போல் மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு இது போல் ஸ்பைசஸ்லாம் நம்ம வாங்கின உடனே இது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பவுடரை அரைச்சி வைக்கிறதா இருந்தால் கூட இது போல் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு காற்றில் இருக்க அந்த ஈரப்பதத்தினால இந்த பவுடர்லாம் கட்டி கட்டி ஆகிடும் நம்ம அப்படியே அரைச்சி வைக்கும்போது. ஆனால் இப்படி நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வைக்கும்போது நமக்கு வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும், பவுடரும் நமக்கு எப்போவுமே உதிரியாக இருக்கும். அதே போல் நாங்கள் ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸில் ஷேர் பண்ணியிருப்போம். இது போல் பவுடர் ஃபார்ம் நம்ம அரைச்சி வைக்கிற ஸ்பைசஸோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சால்ட்டு கலந்து வச்சிங்கன்னா அப்போது நமக்கு அந்த பவுடர் கட்டியாகாமல் இருக்கும். எங்களோட மசாலா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு, மிடிலாக இருக்குது சோம்பு, ஆஃப் ஒயிட்டில் இருக்குது வெந்தயம், மஞ்சள், இது எல்லாமே நான் வறுத்து தான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் சில ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் வறுத்து பொடி பண்ணி தான் ஆட் பண்ணுவோம். அப்படி நம்ம செய்கிற ரெசிபீஸ்லாம் அப்படியே சட்டுன்னு எடுத்து இதை யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் வெந்தய பவுடரும் நம்ம இது போல் அரைச்சி வச்சிட்டோம்னா எல்லா குழம்புலையுமே 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா முழுசாக ஆட் பண்ணும்போது பிள்ளைங்க அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6 நாம் எப்படி இது போல் ஒரு அழுக்கான ஆயிலை ரீயூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது அப்பளம் பொரிச்ச ஆயில் தான். இது போல் அப்பளம் பொரிச்சதோ இல்லை பூரி பொரிச்ச எண்ணெயோ பார்த்திங்கன்னா அடியில் அந்த பவுடர்லாம் இறங்கி இது போல் கருப்பாகிடும். இதை நாம் இது போல் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் கிளாத்தோ வச்சு இது போல் வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு ஆயில் நல்லா க்ளீனாக கிடச்சிரும். அதில் இருக்க அந்த பொடியாக இருக்கிற அந்த கருப்பு துகள்களும் நம்ம ஈஸியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது போல் இது நான் ஓவராக கொஞ்சம் புழிஞ்சிட்டேன். அதனால் கொஞ்சம் அந்த கருப்பு துகளாக கொஞ்சம் வந்துருச்சு. ஏன்னா இந்த டிஷ்யூ ரொம்ப சாஃப்டான ஒரு டிஷ்யூ தான். டிஷ்யூலேயே இன்னொரு வெரைட்டியும் இருக்குது, அது கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கும், அது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணும். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஈஸியாக வடிகட்டி எடுத்துட்டோம். இது பாருங்கள் எவ்வளோ மட்டி இருக்குது அதில். ஸோ இது போல் ஆயிலில் பொரிச்சு எடுக்கும்போது இருக்கிற கருப்பான துகள்கள் நம்ம திரும்ப வயிற்றுக்கு போகக்கூடாது. அதனால தான் நம்ம அதை வடிகட்டுறோம். இதை அடுத்த டைம் பண்ணும்போது கரெக்டாக ரொம்ப பிழியாமல் நான் எடுத்தேன். அப்போ நல்லா க்ளீனாக கிடச்சிது ஆயில். ஏன்னா நம்ம எந்த பொருளையும் டீப் ஃப்ரை பண்ணும்போது இது போல் எண்ணெய் அழுக்காகும். இந்த அடியில் இருக்க அந்த கருப்பு துகள் திரும்ப நம்ம வயிற்றுக்கு போச்சுன்னா அதுதான் நமக்கு வியாதியை உண்டு பண்ணும். அதே போல் இது போல் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணும்போது 24 ஹவர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணணும். அதே போல் நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சு பொரிச்சு தான் இருப்போம். ஸோ அந்த ஆயிலை திரும்ப நம்ம கொதிக்க வச்சு எதுவும் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே. ஸோ ரீயூஸ் பண்ணுற ஆயிலில் இந்த ஹெல்த் டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 7 பார்த்திங்கன்னா இந்த கடாய் எப்படி இது போல் ஆச்சு அப்படின்னு அதை ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப புதுசு போலாம் ஆகலை, ஆனாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. ஆனால் இதுக்கான யூஸ் பண்ண பொருட்கள் என்னென்னு பாருங்கள். இந்த கடாய் இப்படி தான் இருக்குது, எவ்வளோ ரொம்ப அழுக்காக இருக்குது பாருங்கள். இதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்படுறோமே, ஸோ நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் முதல்ல இந்த புளிச்ச மாவு எடுத்து ட்ரை பண்ணேன். ஆனால் ஓரளவுக்கு ஒரு 35% கிட்ட ரிசல்ட் கிடச்சிது. பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வெள்ளையாகி வந்திருக்கு கடாய். ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ திரும்ப பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் நான் அப்படியே ராவாக ஆட் பண்ணேன், தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல். அதில் நம்ம அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தேன். இதுலேயும் கொஞ்சம் நல்லா நமக்கு ரிசல்ட் கிடச்சிது. அதாவது ஒரு 60% அளவுக்கு கொஞ்சம் கடாய் நமக்கு பளிச்சுன்னு வந்தது.
இன்னும் இதோட நான் உப்பும் லெமன் தோலும் சேர்த்து யூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பளிச்சுன்னு வந்து, ஆனால் சைடில் இருக்க அந்த கருப்பான ஸ்டெயின்ஸ்லாம் ரொம்ப போகல. அடுத்தது பார்த்தா இன்னொரு கடாய் நான் சின்ன கடாயும் ரொம்ப ஸ்டெயின் ஆகிருந்து. ஸோ அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு அதுலேயும் நான் இது போல் புளிச்ச மாவு ஆட் பண்ணி முதல்ல தேய்ச்சி எடுத்தேன். அதில் கொஞ்சமாக ரிசல்ட்டு கிடச்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி பேஸ்ட் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த கடாயை பளிச்சுன்னு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பேஸ்ட்டு யூஸ் பண்ண இந்த கடாயில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 to 15% தான் ரிசல்ட் கிடச்சிது. பேஸ்ட் அந்த அளவுக்கு எனக்கு இந்த கரை எடுக்க யூஸ் ஆகலை. ஸோ இதுலேயும் நான் பாத்திரம் தேய்க்க லிக்விட், லெமன், உப்பு எல்லாமே யூஸ் பண்ணி ஓரளவுக்கு பளிச்சுன்னு வர அளவுக்கு தேய்ச்சி எடுத்தேன். ஸோ நம்ம சேனலில் லோட் பண்ணியிருக்க இப்போ லோட் பண்ணுற எல்லா கிச்சன் டிப்ஸுமே நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதே போல் அது சரியாக வரலைனாலும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சொல்லியிருக்க 7 டிப்ஸுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.